ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. கேழ்வரகு மாவில் சுவையான மற்றும் ஆரோக்கியமான அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கிறேன். அதிகம் வதங்கிச்சுன்னா மாவு கருகிடும், கசப்பு தன்மை வந்துடும். ஸோ லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு பதத்தில் வதக்குனா போதும். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே 50% வதங்கிச்சுன்னா போதும், அதிகமாக வதக்க வேண்டாம். ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பவுல் அளவுக்கு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் பாதி அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேரட் மசாலாவை கேழ்வரகு மாவு கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கேரட் மசாலாவை மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிக்கணும். எந்த அளவுக்கு அடை தேவையோ அந்த அளவுக்கு மாவு உருண்டை பிடிச்சி பிளேட்டில் வச்சுக்கலாம். இதை மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டா அடை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு வாழை இலையில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கலாம். உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா ஏதாவது கவர், பால் கவர் இருக்கும் இல்லையா, அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாழை இலைக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு உருண்டையாக இப்படி வச்சு எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. அடை நல்லா தின்னாக இருக்குது பாருங்கள். பேன் சூடானதும் இப்போ இந்த அடையை சேர்த்துக்கலாம். அடை செய்யும்போது எப்போவுமே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும், இல்லைன்னா அடை மேலே வெந்திருக்கும், உள்ளே மாவாக இருக்கும். அடை சேர்த்த உடனே எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இப்படி திருப்பி போட்டதும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கேழ்வரகு மாவில் எண்ணெய் அந்த அளவுக்கு இழுக்காது. இப்போ நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ திருப்பி போட்டு அதே மாதிரி 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாற்றி மாற்றி இதே மாதிரி திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்படி ப்ரெஸ் பண்ணால் தான் உள்ளே நல்லா வேகும். வாரத்துக்கு 2 முறையாக கேழ்வரகு மாவில் கஞ்சியோ இல்லைனா இது மாதிரி அடையோ சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா கேழ்வரகு மாவில் அதிகமான புரோட்டீன், நார் சக்தி, கால்சியம் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி கேழ்வரகு மாவு உணவை அதிகமாக எடுத்துக்கலாம். சுட சுட கேழ்வரகு மாவு அடை ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அடைக்கு சைட் டிஷ் தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்காங்க. கரெக்டான காம்பினேஷன் அதுதான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.